Hi friends, welcome to tutordos.com. நாம இப்ப பார்க்க போறது இல்லஸ்ட்ரேட்டர்ல எப்படி ஒரு girl கிரியேட் பண்றது அப்படிங்கறத லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். இப்போ அதோட கண்டினியூஸா நம்ம இந்த வீடியோஸ்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம், எலிப்ஸ் டூல்ல ஒரு girl ஃபேஸ் வரைஞ்சிட்டோம். இதுக்கு அப்புறம் கீழ பாத்தீங்கன்னா அந்த இப்போ நம்ம அதுக்கான அந்த கேர்ளுக்கு வந்து கண்ணம் மாதிரி நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், க்ரியேட் பண்ணுறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு எலிப்ஸ் டூலை யூஸ் பண்ணியிருக்கேன். எலிப்ஸ் டூலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலர் நமக்கு இப்போ கொஞ்சம் ரோஸ் கலராக நமக்கு இருக்கிற மாதிரி வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த கலர்லேயே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேல்யூஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 254 அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அடுத்தது க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா 212ன்றதை கொடுத்துக்கோங்க. ப்ளூ வந்து 208 அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு ரோஸ் கலர்ஸ் மாதிரி நமக்கு வந்திருக்கு. இது என்ன பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ சின்னது பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ரொட்டேட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸ்லாண்டிங்காக இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு சின்னது பண்ணிக்கோங்க. சரிங்களா, இப்போ ரவுண்ட் ஷேப் வேணால் ரவுண்ட் வச்சுக்கோங்க, இல்லை ஓவல் ஷேப்பில் வேணால் ஓவல் ஷேப்பில் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி வரைஞ்சிட்டேன். இப்போ நமக்கு இது ரொட்டேட் ஆகணும். ஸோ நமக்கு இப்போது ஆப்போசிட்டில் வேணும். அதுக்கு வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா நமக்கு நம்ம என்ன இமேஜ் எடுக்கிறோமோ அது ரிஃப்ளெக்ட், அதாவது ஆப்போசிட்டாக நமக்கு காமிக்கும். ஓகேங்களா, இப்போ நமக்கு இங்கே பாருங்கள், நம்ம ஆல்ட்டு கிளிக் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணதில் நமக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஆனால் நமக்கு பழசு போயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காப்பி அப்படிங்கிறத கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு காப்பி க்ரியேட் ஆயிடும். சரிங்களா, இப்போ எனக்கு காப்பி க்ரியேட் ஆகிருக்கு. நான் என்ன பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு நவுத்தி வச்சுக்கிறேன். ஓகேங்களா, உங்களுக்கு இந்த உள்ளார வேணும்னா உள்ளார இன்சைட் வர மாதிரி நவுத்தி வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்து நவுத்தி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இது ரெண்டுமே செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜி அப்படின்னா குரூப்பு. இப்போ நம்ம ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் தனித்தனியாக போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டையும் நம்ம குரூப் பண்ணிட்டோம் அப்படின்னா செலக்ட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஐஸ் ரெண்டும் குரூப் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி இந்த சப்பி சிட்ஸ் வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், குரூப் பண்ணிவிட்டேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மவுத் அதுவும் வந்துட்டு நான் குரூப் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேர் க்ரியேட் பண்ணோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எலிப்ஸ் டூலில் ஒரு ட்ரா பண்ணிக்கிறேன். எலிப்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு எலிப்ஸை நான் வந்துட்டு ஆல்ட் மூலயமா கிளிக் பண்ணியிருக்கேன். சரிங்களா, கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிவைட் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், தேவையில்லை சென்டர் பார்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட். அதே மாதிரி இந்த ஒரு ஆப்ஷனை மட்டும் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு எலிப்ஸ் டூலில் முடியல அப்படின்னா நீங்கள் பென் டூல் வச்சு கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் இப்போ என்ன பண்ணுறேன், பென் டூல் வச்சு ட்ரா பண்ணுறேன்னு வைங்க, இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, ஒரு ஷேப் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்டடாக வரணும். ஸோ என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு ஷேப் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு என்ன பண்ணுங்கள், இப்படி ஒரு ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தனித்தனி பார்ட்டாக நமக்கு வந்துடும். சரிங்களா, இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே ஆட் டைரக்ட் செலெக்ஷன் டூல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா கன்வெர்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் போயிட்டு ஸ்மூத் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மூத் எதுக்கு அப்படின்னா நம்ம கொடுக்க இங்கே ஸ்மூத் ஆகும் நமக்கு. சரிங்களா, இந்த கார்னர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பென் டூல் அந்த மாதிரி வரல அப்படின்னா நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா எலிப்ஸ் டூலு, அதை வச்சு நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா, இப்போ இந்த எலிப்ஸ் டூல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது என்ன பண்ணிக்கோங்க, ட்ராக் பண்ணி உங்கள் ஃபைலில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதோடைய சைஸஸ் எல்லாம் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, செலெக்ஷன் டூல் மூலயமா பெருசு பண்ணி நவுத்தி வச்சுக்கோங்க. சரிங்களா, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்படி நவுத்தி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுவே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணும்போது நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா அதே இடத்துல பேஸ்ட் ஆகிடும். நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஒரு ஷேப் வேணும் மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ இங்கே டைரக்ட் செலெக்ஷன் டூல் மூலமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதோடைய சைஸஸோ இல்லை வந்துட்டு டிசைன் ஷேப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கார்னர்ஸ் கிட்ட வச்சிங்க அப்படின்னா இங்கே ஸ்மூத் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸ்மூத்துன்னு கிளிக் பண்ணாலே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்கே கீழே ஸ்மூத் ஆன மாதிரி நமக்கு வரும். பெண்டிங் எல்லாம் வந்துட்டு கரெக்டாக அந்த கார்னர்ஸ் கிட்டலாம் நல்லா ஷேப்பாக வரும் நமக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, கொடுத்து அதோட ஷேப் இதை மட்டும் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நவுத்தி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதையும் இந்த நம்ம ஏற்கனவே போட்டோம் பார்த்தீங்கன்னா எலிப்ஸில் பாதி சர்க்கிள் மாதிரி இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டில் குரூப் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. குரூப் கொடுத்தோன்னே நமக்கு ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் ஒன்றா சேஞ்ச் ஆகிடும்.
இப்போ நமக்கு இந்த ஹேருக்கான கலர் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ நமக்கு ரெட் கலர் மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரௌன் ஷேடிங்கில் வேணும். இந்த 2 ஆப்ஜெக்ட்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஹேருக்கான கலர் பார்த்திங்க அப்படின்னா நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரெட் பார்த்திங்கன்னா 216 அப்படின்றத கொடுத்துருங்க. அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா க்ரீன் வந்துட்டு நான் 117 அப்படின்ற வேல்யூ கொடுத்துருக்கேன். இப்போ நமக்கு ஆரஞ்ச் ஷேடில் வந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணுன்றதுனால நான் ப்ளூ கலர் வந்துட்டு 70 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்தா நமக்கு ப்ரௌன் ஷேடிங்கில் ஹேர் க்ரியேட் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கங்கே நமக்கு டார்க் கலர் மாதிரி வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அகைன் எலிப்ஸ் டூல் யூஸ் பண்ணியிருக்கேன். எலிப்ஸ் டூலில் டைரக்ட் செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வருதோ அந்த மாதிரி ஷேப் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா. ஒரு லீஃப் ஷேப் வேணாலும் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கொடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ இதுக்கான கலர் வேல்யூ பார்த்தீங்கன்னா டார்க் கலர் நம்ம தரணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி கலரை கொடுத்துருக்குறேன். சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கொடுத்துட்டு சப்போஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ணுறது இந்த மாதிரி வந்து நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணி இப்போ எனக்கு லைட் கலராக வேணும் நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி லைட் கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆல்ட்டு கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுக்கிறேன். டூப்ளிகேட் எடுத்து கொஞ்சம் லைட் கலர் மாதிரி கொடுத்துருக்கிறேன். கொடுத்துட்டு அதோடைய ஷேப் இந்த மாதிரிலாம் நான் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி டைரக்ட் செலெக்ஷன் டூல்லேயே நம்ம என்ன பண்ணுறோம், சைஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நமக்கு இது ரொட்டேட் பண்ணுறதா வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், செலெக்ஷன் டூல்லே ரொட்டேட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம எந்த மாதிரி வேணுமோ ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மேலே அந்த ஷால் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ நம்ம இந்த ஃபேஸ்ன்னு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸே நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடிட்டில் போயிட்டு காப்பி, மறுபடியும் எடிட்டில் போயிட்டு பேஸ்ட் இன் ஃப்ரண்ட்டுன்றதை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கொஞ்சம் சைஸ் மட்டும் பெருசு பண்ணிவிட்டு இங்கே கலர் பார்த்திங்க அப்படின்னா நான் ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கேன். சரிங்களா. ஆரஞ்சு கலர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா மேலே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அரேஞ்சில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி அரேஞ்சு சென்ட் டு பேக் அப்படின்றத கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட்டாக அந்த ஆப்ஜெக்ட் பின்னாடி போயிடும். சரிங்களா. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இது எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நவுத்தி வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு இந்த கலர் வேணும்னா நம்ம இது வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பர்பிள் கலர் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு டைரக்ட் செலெக்ஷன் டூல் மூலிமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கார்னர்ஸ் மட்டும் கொஞ்சம் உள்ளார வர மாதிரி நான் கொடுக்குறேன். இப்போ கீபோர்டில் பார்த்தீங்கன்னா ரைட் ஆரோ கீ இருக்கும். நம்ம அதை வச்சு என்ன பண்ணிக்கோங்க, இந்த ஸ்கார்ஃபுக்கு கொஞ்சம் நவுத்தி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கார்னரை செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஆப்ஜெக்டை நவுத்தி வச்சுக்கோங்க. சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டாப் ஆங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மேலே வர மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா. இந்த மாதிரி கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் வர மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது கலர் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தோ நீங்கள் அந்த கலர் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே அந்த ஸ்கார்ஃபுக்கு டிசைன் ஃப்ளவர் டிசைன் மாதிரி தேவை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எலிப்ஸ் டூலே யூஸ் பண்ணிக்கிறேன். எலிப்ஸ் டூலில் ஒரு சர்க்கிள் போட்டு நம்ம ஏற்கனவே இங்கே என்ன கலர் தரமோ அதே கலர்ஸ் தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை ஆல்ட் மூலயமா நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். நமக்கு க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3 ஆப்ஜெக்டாக நமக்கு வந்துடும். சரிங்களா. இது வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அகைன் பாத் ஃபைண்டரில் டிவைட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்குறேன். கொடுத்துட்டு ரைட் கிளிக் அன்குரூப் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. உங்களுக்கு எந்த ஆங்கிள் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி நமக்கு இருக்கிற மாதிரி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பேஸ்ட் பண்ணுறேன், இங்கே ட்ராக் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம், இன்னும் கொஞ்சம் மேலே இந்த கார்னர் வரும்னா இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அப்புறம் என்ன பண்ணுறேன், டைரக்ட் செலெக்ஷன் டூல் மூலமா இந்த கார்னரை வச்சு மட்டும் ஒரு ஷேப் மாதிரி லீஃப் ஷேப் மாதிரி நம்ம வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதே மாதிரி டூப்ளிகேட் நமக்கு இங்கே ஆப்போசிட்டில் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டூப்ளிகேட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா. இந்த மாதிரி நவுத்தி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரிஃப்ளெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நம்ம அதே யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே இங்கே கிளிக் பண்ண ஆல்ட் மூலயமா கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரிஃப்ளெக்ட் அப்படிங்கிறது வரும். நம்ம என்ன பண்ணிக்கலாம், 90 டிகிரி தான் தேவை. ஸோ 90 டிகிரின்றதை கொடுத்துட்டு காப்பின்றதை கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு காப்பி க்ரியேட் ஆகிடும். இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகிற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நவுத்தி வச்சுக்கோங்க. நவுத்தி வச்சுட்டு உங்களுக்கு இந்த இது கன்வீனியண்ட்டாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஷேப் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பெருசு பண்ணுறதா இருந்தாலும் ஷேப்பை வந்து பெருசு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஃப்ளவர் டிசைன் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு க்ரியேட் பண்ணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எலிப்ஸ் டூல்லே போயிட்டு
இங்கே நமக்கு டைரக்ட் செலெக்ஷன் டூலில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கார்னர்ஸ் மட்டும் கொஞ்சம் ரைட் சைடு வர மாதிரி, இந்த சைடு லெஃப்ட் சைடு வர மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரைட் சைடு இருக்கிறது என்ன பண்ணிக்கோங்க, ரைட் சைடு வர மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே டாப் ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது என்ன பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் மேலே வர மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நமக்கு இந்த மாதிரி ஷேப் வர மாதிரி கொடுத்துட்டு கீழே பாட்டம் வந்துட்டு நமக்கு ஸ்லாண்டிங்காக இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்படி ஸ்லாண்டாக வர மாதிரி கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஒரு ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா கார்னர்ஸ் எல்லாம் நமக்கு பெண்ட் பண்ண மாதிரி எஃபெக்டோடு நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டைரக்ட் செலெக்ஷன் டூலில் வச்சு என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி நவுத்தி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கட்டான பீசஸ் எல்லாம் தெரியக்கூடாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கலர் வந்துட்டு உடம்புக்கு நம்ம இங்கே என்ன ஃபேஸுக்கு கலர் கொடுத்துருக்கோமோ அந்த கலர் வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இந்த ட்ரெஸ் மாதிரி பண்ணுறதுனால நமக்கு இங்கே என்ன கலர் வேணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ரெட் கலர் மாதிரி கொடுத்துருக்குறேன். கொடுத்துட்டு அதுக்கான வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் டிஃபால்ட்டாக இருக்கும் நமக்கு. இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கலர்ஸ் எல்லாம். ஓகேங்களா? இப்போ நான் ரோஸ் மாதிரி ஒரு கலர் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கலர் கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி அரேஞ்சில் போயிட்டு சென்டர் டு பேக் அப்படின்றத கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் மேலேயும் நாம் க்ரியேட் பண்ண இந்த ட்ரெஸ்ஸோட ஆப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பின்னாடியும் இருக்கும். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணி நவுத்தி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாதி கேர்ள் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு. இதோட நெக்ஸ்ட்டு பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இந்த மாதிரி அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா www.tutordos.com விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸை பார்த்துட்டு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.